நடிகையின் பெயரை குறிப்பிட்டு விஜயை விமர்சித்திருந்தார் நயினார் நாகேந்திரன். இதற்கு தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். தமிழச்சி தங்கபாண்டியன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத்தும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல என தமிழச்சி தங்கபாண்டியன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியல் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நடிகையின் பெயரை குறிப்பிட்டு விஜயை நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருந்தார். இதற்கு தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். என்ன விவரம் ராஜ்குமார்? ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் குறித்து பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று ஒரு விமர்சனத்தை ஊடக மத்தியில் அவர் பேசியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் நடிகை ஒருவருடன் தொடர்புபடுத்தி பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று பேசிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனங்களையும் பேசியிருந்தார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் தாவேகானுடைய பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் இருவரும் கடுமையாக விமர்சித்து இருந்தனர். குறிப்பாக நாஞ்சில் சம்பத் பேசும்பொழுது திமுக மற்றும் அறிவாலயம் தொடர்பாக விமர்சனம் செய்தால் பாஜகவினுடைய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏன் காய்ச்சல் வருகிறது என்று மிக காட்டமாக நாஞ்சில் சம்பத் விமர்சனம் செய்திருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் திமுகவினுடைய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இது பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை விமர்சிக்கக்கூடிய வகையில் தமிழச்சி தங்கபாண்டியன் பேசியிருக்கிறார். குறிப்பாக மத்தியில் ஒரு நாட்டை ஆளக்கூடிய கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நபர் அரசியல் கருத்துக்களை சொல்லும் போது பொதுவெளியில் பயணிக்கும் பெண்கள் பற்றி அவதூறாக பேசுவது நாகரிகமான அரசியல் அல்ல, இது அவருடைய பேச்சுக்கு அழகல்ல என்றும் பெண்களை குறித்து பேசும்பொழுது மிகுந்த பெண்கள் குறித்து கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியலாக இருக்கும் என்று நயினார் நாகேந்திரனுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை விமர்சித்து கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.